நான் உங்கள் ராசி மகேஷ்குமார். ராசி கட்டிட கட்டுமான நிறுவனத்திலேருந்து. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு பதிவு. நிறைய கஸ்டமர்ஸ் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருக்காங்க. நம்மளுடைய வெப்சைட்டை பார்த்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்ம போடுற அந்த விளம்பரத்தை பற்றியும் இப்போ நிறைய கால்ஸ் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. இந்த ஒரு 10 நாளில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் மேலே நமக்கு கால் பண்ணி பேசிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அப்போ ஓரளவுக்கு நல்லா வேலை பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரி நான் எனக்குள்ளேயே ஒரு ஃபீல் பண்ணிக்கிறேன். இந்த சந்தோஷத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது, 2500 சதுரடியில் நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம். அந்த ஆஃபருக்கு ஒரு கஸ்டமர் ஓகே ஆயிடுச்சு. நல்லபடியாக அவங்களுக்கான வேலையை நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மிகவும் சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய ஆஃபரை கஸ்டமரும் நல்லபடியாக ஏற்றுக்கிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 20 கஸ்டமர் நேற்று வரைக்கும் நம்மளை தொடர்பு கொண்டு நம்மளுடைய அதனுடைய ஆஃபரு அப்புறம் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது, இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய கஸ்டமர் எனக்கு கால் பண்ணி என்ன நீங்கள் இந்த கஸ்டமர் இல்லாமல் இன்னும் ஒரு 1000 1500 சதுரடி வீடு கட்டுற கஸ்டமரும் நம்மளை கேட்குறாங்க. என்ன நீங்கள் அவங்களுக்கு தான் ஆஃபர் கொடுப்பீங்களா? எங்களுக்கெல்லாம் சின்ன வீடு கட்டுறவங்களும் ஆஃபர் கொடுக்க மாட்டீங்களா? ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். 700 800 சதுரடி நாங்கள் வீடு கட்டுறதில்லை, எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம் சொல்லிட்டு. சரி, அப்புறம் கஸ்டமர் அடிக்கடி இது விஷயம் கேட்கறதுனால இன்னொரு ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணேன். 1500 சதுரடிக்கு மேலே கட்டுறவங்களுக்கு டெஃபினட்டாக ஏதாவது ஒன்று, சம்பு இல்லை செப்டிக் டேங்கு இல்லை படிக்குண்டு, இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று நாங்கள் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஒரு 1 லட்ச ரூபா தள்ளுபடி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதையும் உங்ககிட்ட தெரிவிக்கலாம்னு சொல்லி தான் இந்த பதிவு. அதனால் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த தள்ளுபடியை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா காரணம் என்னென்னா, இதெல்லாம் முழுக்க உங்களுக்கான செலவினங்களை, அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டிங்கன்னா ஒரு 25 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா கம்பெனி சார்பாக எங்களுடைய கம்பெனி சார்பாக குறைந்த விலையில் நாங்கள் ஒரு வீடு கட்டித்தரோம். ரெண்டாவது, இன்றைக்கி ஏன்னா 1950ன்றது ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு ப்ரைஸு. அந்த ப்ரைஸை நாங்கள் உங்கள் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ரெண்டாவது உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் தள்ளுபடியாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறது மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் எனக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, பணம் மட்டுமே குறிக்கோளாக இல்லாமல் இலக்கம் மட்டுமே குறிக்கோள். சீக்கிரமாக நம்மளுடைய நிறுவனத்தின் சார்பாக இந்த வருடமே ஒரு 250 வீடு மேலே நாங்கள் டச் பண்ணணும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். அதுக்கு தான் இந்த மாதிரியான ஆஃபரை கொடுத்து உங்களுக்கு தேவையான பண பிரச்சனைகளை நாங்கள் ஓரளவுக்கு குறைக்கலாம். அதாவது எங்களுடைய குறைவான ப்ரைஸும் நாங்கள் கொடுக்குற அந்த தள்ளுபடி, இது ரெண்டுமே உங்களுக்கு சேரும்போது மிகப்பெரிய ஒரு மேக்ஸிமம் ஒரு பட்ஜெட்டுக்கு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 30 லட்சம் பட்ஜெட் போட்டிங்கன்னா எங்ககிட்ட கொடுக்கும்போது அது ஒரு 5 லட்ச ரூபா உங்களுடைய பட்ஜெட்டில் குறையும் கண்டிப்பாக. இதுக்கு நான் உறுதி. அதனால் எங்களுடைய இந்த அருமையான தள்ளுபடியை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இப்போயும் அழிச்சுன்னு இருக்க மாதிரி எப்பயும் நீங்கள் தரணும், அதையும் கேட்டுக்கிறேன். காரணம் என்னென்னா, கால்ஸ் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதன் அடிப்படையில் இந்த ஒரு பதிவு மூலயமா சின்ன வீடு கட்டுறவங்களுக்கும் இந்த ஒரு தள்ளுபடியை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.